அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி ஹாஃப் இயர்லி அண்ட் பப்ளி எக்ஸாம்ஸ்க்கு வந்து எப்படி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, எந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க, எந்தெந்த லெசன்ஸில் வந்து என்னது கொஷின்ஸ் கேட்பாங்க, நம்ம எப்படி படித்தா ஈஸியாக வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, சார் நான் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் என்னால் ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க. நம்ம போத் பயாலஜியில் பாட்னி அண்ட் சுவாலஜி ரெண்டுமே எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, கூடவே ஒரு லைக் பண்ணுறேங்க. நம்ம ஆல்ரெடி பாட்னி அண்ட் சுவாலஜிக்கு தேவையான முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். டாப் 20 2 மார்க்ஸு 3 மார்க்கு 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதில் கிளிக் பண்ணி பார்த்துங்க. மோஸ்ட்லி நமக்கு கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்பாங்க சரிங்களா, எத்தனை கொஷின்ஸ் இருக்குது, எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 70% வந்து நமக்கு வந்து அந்த புக் பேக் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க சரிங்களா. அதனால் இந்த 70% கொஷின்ஸ்க்கு வந்து புக் பேக் கொஷின்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணுறங்க தரவாக படிச்சிருங்க. மீதி 30% தான் என்ன பண்ணுவாங்க இன்டீரியர் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அந்த இன்டீரியர் கொஷின்ஸ் எது எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு கொஷினோட பேட்டர்ன் நமக்கு வந்து தெரியும். போத் பாட்னி அண்டு சுவாலஜி, பயோ பாட்னி பயோ சுவாலஜி தெரியும். நமக்கு எத்தனை மார்க்ஸுக்கு எழுதணும் அப்படின்னா 35 மார்க்ஸுக்கு என்ன பண்ணுவோம் எழுதுவோம். இதில் 35 மார்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 8 1 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் எழுதும். இந்த 8 1 மார்க்ஸுமே நமக்கு வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸாக கேட்பாங்களா சார் அப்படின்னா 8 1 மார்க்ஸும் இது வரைக்கும் அப்படி கேட்டதில்லை. 8ல் 7 அல்லது 6 சரிங்களா. மோஸ்ட்லி மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து 7, மினிமம் டைம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 6, மொத்தம் 9 டைம்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கு. இந்த 9 டைமில் 7 டைம் அந்த 7 1 மார்க்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது பண்ணுறாங்க சரிங்களா. 7 இல்லைனா 6 1 மார்க்ஸ் வந்து புக் பேக் 1 மார்க் கொடுக்குறாங்க. மீதி 1 அல்லது 2 இந்த 2 1 மார்க்ஸ் தான் வந்து என்னது இன்டீரியர் கேட்பாங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க்கு குறையிறதும் எதில் அப்படின்னா இந்த 1 மார்க்ஸ் தான். மோஸ்ட்லி 2 மார்க் 3 மார்க்லாம் ஆன்சர்ஸ் வந்து பண்ணுறாங்க. பயாலஜியை பற்றி நம்ம வந்து இது பயப்படவே தேவையில்லை. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயாலஜி 22 லெசனுக்கு இருக்குது, நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானதான் எல்லா லெசனுமே. அது எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். அதனால் இந்த 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் புக் பேக் 1 மார்க் படிச்சுருங்க. இன்டீரியர் 1 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மோஸ்ட்லி நமக்கு எந்த மாதிரியான இடத்துல கேட்குறாங்க அப்படின்னா ஒரு சில டைமு நம்ம பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. டு யூ நோ அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டு யூ நோ உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லி சொல்லிடாதீங்க. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு பாக்ஸில் ஒரு சில டைம் அதில் இருந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அதனால் அப்படியே பேஜ் வைஸாக ரீட் அவுட் பண்ணும்போது பாருங்கள். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மெட்டீரியல் வச்சு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த டூ யூ நோ வந்து வராது சரிங்களா. அதனால் மிஸ் ஆகிறது எல்லாமே அதே மாதிரி தான். அதே போல் நம்ம புக்கில் வச்சு ஸ்டடி பண்ணும்போது இன்டீரியர் 1 மார்க்ஸுக்கு என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணலாம், இன்டீரியர் கொஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சர்ஸ் பண்ணலாம். மெட்டீரியல் வச்சு படிக்கிறப்ப புக் பேக்குக்கு ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இன்டீரியர் கொஷின்ஸுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அது வந்து படிக்கவே என்ன பண்ண மாட்டோம் இது மாட்டோம் சரிங்களா. அதனால் அதை ஆன்சர் பண்ணுறேங்க. அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் சரிங்களா. 2 மார்க்ஸ் அப்படிங்கிறப்ப 6 கேட்பாங்க, நம்ம என்ன பண்ணோம் 4 எழுதணும். 8 மார்க்ஸ் அதுக்கு வந்து என்னது உண்டு. 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் போத் பாட்னிலையும் சுவாலஜிலும் சரி கம்பல்சரி வந்து என்ன பண்ணாது கிடையாது. 3 மார்க்ஸ் இந்த 3 மார்க்ஸில் தான் என்னது 3 மார்க்ஸ் எழுதணும். போத் சுவாலஜிலையும் நமக்கு என்ன இருக்குது ப்ளஸ் வந்து என்னது பயோ பாட்னிலையும் நமக்கு என்ன இருக்குது கம்பல்சரி இருக்குது. அந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19வது கொஸ்டினாக என்ன பண்ணுவாங்கன்னா கம்பல்சரி கட்டாய வினா அப்படின்னு சொல்லிட்டு 19வது கொஸ்டின் கேட்பாங்க. இது வரைக்கும் பாட்னியில் கம்பல்சரி, சுவாலஜியில் கூட ஒரு சில டைம் கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாட்னியில் இது வரைக்கும் என்ன பண்ணதில்லை அந்த மாதிரி இருந்ததில்லை. மோஸ்ட்லி புக் பேக் கொஷின்ஸ் இந்த மாதிரி இப்போ கம்பல்சரி இது எல்லாமே கேட்டிருக்காங்க. அதனால் கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணிடணும் ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. இங்கே மார்க்கு குறையிறது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கம்பல்சரி ப்ளஸ் வந்து என்னது 1 மார்க்ஸ் இது 2 தான் இது வரைக்கும் பேப்பர் கரெக்ஷனில் பார்த்தது, ஸ்டாஃப்ட்டு நம்ம வந்துலாம் கேட்டது இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா. ஏன்னா கம்பல்சரி ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா கம்பல்சரிக்கு வந்து ஆன்சர் பண்ணாமல் மற்ற 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அங்கே கொஸ்டின் மார்க் போடும்போது 19th கொஸ்டின்ஸ்க்கு வந்து அந்த லே அவுட்டில் முன்னாடி ஃப்ரண்ட் பேஜில் வந்து மார்க் போடுவாங்க. அந்த 19க்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க மார்க் போட்டிருப்பாங்களான்னு செக் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி படித்தாலும் சரி அதில் வந்து நமக்கு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாமே என்ன பண்ணணும் போடுவாங்க. அதனால் இந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து தெரியலனா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விட்டுட்டு அதர் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணால் உங்களுக்கு மார்க்ஸ் வந்து என்னது போட மாட்டாங்க. நீங்கள் வந்து சென்டம் எடுக்கும் பட்சத்தில் 35 மார்க் வந்துடுவீங்க சரிங்களா. அது கிராஸ் செக் பண்ணி பார்ப்பாங்க. எதில் இருக்குன்னா 19க்கு ஆன்சர் பண்ணால் மற்ற இதுக்கு போட்டிருப்பாங்க. அதை வந்து என்ன மறுபடியும் என்ன பண்ணிடுவாங்க
குறைச்சிருவாங்க. அதனால் கம்பல்சரிக்கு கட்டாயமாக ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். அந்த கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து ஒரு சில டைம் ட்ரா கொஷினாக கேட்டிருக்காங்க, ரிட்டனாக கேட்டிருக்காங்க. சுவாலஜியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்பல்சரியாக அந்த இம்யூனாலஜி லெசன்ஸ்லாம் படிக்கிறீங்களா, அந்த இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. மைக்ரோபயாலஜி இந்த மாதிரி லெசன்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 5 மார்க் கொஷின் சரிங்களா. 5 மார்க் வந்து என்னது, பாட்னியில் 2 எழுதணும், அதுக்கடுத்து சுவாலஜியில் வந்து என்ன பண்ணணும் 2 எழுதணும். இந்த 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும், பயன்பாடுகள் இந்த மாதிரியான கேள்விகளாக இருக்கும், அதெல்லாமே படிச்சுருங்க. 5 மார்க்ஸ் வந்து பாட்னியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் லெசனில் ஒரு 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணலாம் எடுக்கலாம். மொத்தம் நமக்கு வந்து பாட்னியில் எத்தனை லெசன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 லெசனில் இருக்குது. இந்த 10 லெசனில் 5 மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபஸ்ட் லெசனில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 5 மார்க்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அதனால் ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறங்க தரவாக படிச்சிருங்க. அதுக்கடுத்து இன்னொன்று எதிர்பார்க்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 மார்க்ஸ் வந்து நமக்கு பயோடெக்னாலஜி இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4வது லெசன் சரிங்களா. அந்த 4வது லெசன்லேருந்து என்ன பண்ணலாம்னா ஒரு 5 மார்க்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து லாஸ்ட்டு 9, 10 சரிங்களா, இந்த 2 லெசன்லேருந்து ஒரு 5 மார்க்ஸ் என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து 6, 7, 8 இந்த ஈகாலஜி லெசன் இருக்குது தெரியுங்களா, இந்த லெசன்லேருந்து என்ன பண்ணலாம் ஒரு 5 மார்க்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா நமக்கு நம்பர் ஆஃப் லெசன் அதிகம், 5 மார்க்ஸ் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் 4 தான் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. அப்போ 4 லெசனில் தான் நமக்கு என்ன பண்ண முடியும் 5 மார்க்ஸு கேட்க முடியும். அதில் செலக்டிவான 5 மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணீங்க படிச்சுருங்க. இந்த 5வது லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசனு சரிங்களா. இந்த 5வது லெசன்லேருந்து 5 மார்க்ஸ் கேட்கலாம், அப்படி இல்லைனா 3 மார்க்ஸ் கேட்கலாம், 2 மார்க்ஸ் கேட்கலாம். ஏதாச்சும் ஒன்று கம்பல்சரியாக நமக்கு இந்த 5வது லெசன் உண்டு. டிஷ்யூ கல்ச்சர் திசு வளர்ப்பு லெசன் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து கண்டிப்பாக என்ன பண்ணிட்டுருங்க படிச்சுருங்க. அதே போல் பயோசுவாலஜி படிக்கிறப்ப ஃபஸ்ட்டு 5 லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த 5 லெசனை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க. அதுக்கடுத்து இன்னும் முக்கியமானது நம்ம கொஷின் பேட்டர்ன், கொஷின் எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து நம்ம கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கொஷின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க அப்படின்னா டிஃபைன் கொஷின் எதிர்பார்க்கலாம், வாட் இஸ் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கலாம். அதுக்கடுத்து யூசஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய கொஷின் கேட்கலாம், ப்ளஸ் வந்து என்னது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சரிங்களா. இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க. வேறுபடுத்துக்கு இந்த மாதிரியான கேள்விகள் வருது தெரியுங்களா, அதெல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க, அதுலேருந்து நம்ம கேட்கலாம். அதே போல் 5 மார்க்ஸில் வந்து கொஷின் ஆன்சர் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணும்போது நம்ம யூசஸ்ன்னு இருக்குது தெரியுங்களா, பயன்கள், அந்த மாதிரியான கேள்விகள் கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதனால் 1 to 5 இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான். சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் 1 to 5 எல்லாமே கம்பல்சரியாக படிச்சுருங்க. அதுக்கடுத்து இந்த 7, 8, 9 இந்த 7, 8, 9ல் பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி அந்த இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நமக்கு நோய்களை பற்றி என்ன பண்ணலாம் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அதில் அந்த இம்யூனோகுளோபினோட படம் இதெல்லாமே வரும், அந்த இது என்ன பண்ணிடுங்க படிச்சுருங்க. அதே போல் இந்த லாஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் ஈகாலஜி 2 பேத்துக்குமே காமன். ஒரு கொஸ்டின் கிரியேட்டிவ் கொஸ்டினாக இருக்கும், அது பாட்னியில் கேட்கலாம் இல்லை சுவாலஜி கேட்கலாம், இல்லை 2 டைமும் கூட என்ன பண்ணலாம் கேட்கலாம். இந்த 6, 7, 8 சொன்னேன் தெரியுங்களா, பாட்னியில் 6, 7, 8, சுவாலஜியில் 10, 11, 12 நமக்கு ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த 6, 7, 8லேருந்து எதிர்பார்க்கலாம், ப்ளஸ் வந்து இந்த 10, 11, 12லேருந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதில் 2த்துலையுமே ஈகாலஜி சம்மந்தமாக இருக்கிறதுனால ஈகாலஜி சம்மந்தமாக கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். பொல்யூஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து நம்ம புக் பேக்லேயே நிறைய கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரியான கொஸ்டின் 10 அளவு நீங்கள் என்ன பண்ணிடலாம் ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து ட்ரா கொஸ்டின் சரிங்களா, பாட்னியாக இருந்தாலும் சரி சுவாலஜியாக இருந்தாலும் சரி ட்ரா கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதிகமாக வரது இந்த 1 to 5 எல்லா ட்ராவும் என்ன பண்ணிவிடும் வந்துடும். இந்த 6, 7, 8லாம் பார்த்தீங்கன்னா இம்யூனாலஜி லெசனில் அந்த இம்யூனோகுளோபின் அந்த ட்ரா தான் வரும். மற்றது எல்லாமே இந்த 1 to 5 லெசன்லேயே ட்ரா கொஸ்டின்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும் சுவாலஜியில். அதேமாதிரி பாட்னியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரா கொஸ்டின் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசனில் ட்ரா கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது இருக்குது, அதனால் ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய ட்ரா வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து பயோடெக்னாலஜி லெசன் 4வது லெசனில் இருக்கக்கூடிய ட்ரா வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இன்டீரியர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 7வது லெசன் 6, 7 அதில் அந்த அரளி இலையோட குறுக்கு வெட்டு தோற்றம் புக் பேக்லேயே நமக்கு அது எல்லாமே இருக்குது சரிங்களா. நீங்கள் அதை படித்தாலே என்ன பண்ணிவிடும் போதும். அதனால் இந்த ஃபஸ்ட் லெசன் இருக்கக்கூடிய ட்ரா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய ட்ரா எல்லாமே என்ன பண்ணிடுங்க படிச்சிருங்க. கட்டாயமாக அதுலேருந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. ட்ரா கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ட்ரா கொஸ்டின் இல்லாமல் கொஸ்டின் பேப்பரை நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சரி சரிங்களா, பாட்னிலேருந்து கேட்கலாம், சுவாலஜிலேருந்து கேட்கலாம், போத் ஆஃப் 2 டைமும் ஒரு சில டைம் 2த்துலேயுமே என்ன பண்ணியிருக்கலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கலாம். அதனால் ட்ரா கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம பாட்னியில் 10வது லெசன் இருக்குது தெரியுங்களா, அந்த 10வது லெசன்லேருந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் எதிர்பார்க்கலாம். நம்ம முக்கியமான கொஸ்டின் சொல்லும் போதே சொல்லியிருப்போம், அந்த மஞ்சள், கீழாநெல்லி, கற்றாழை,
துளசி, பிரண்டை இந்த மாதிரி நமக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதோட மருத்துவ முக்கியத்துவம் இதெல்லாமே படிச்சுங்க. இந்த கஞ்சா இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதோட மருத்துவ முக்கியத்துவம் இதெல்லாமே படிச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். ஒரு சில டைம் வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்லுமே நம்ம என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். அதனால் அந்த 10வது லெசன் வந்து ஸ்கிப் பண்ணாமல் என்ன பண்ணிடுங்க படிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் 1 to 5 வந்து லெசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. அது என்ன பண்ணி படிச்சிருங்க. ஏன்னா அதில் ரீப்ரொடக்ஷன் பயாலஜி அதில் வருது, ஜெனட்டிக்ஸ் இது எல்லாமே வருது. ரெண்டும் மிங்கிள் பண்ணி என்ன பண்ணலாம் கேட்கலாம். இதில் தான் மோஸ்ட் ஆஃப் தி 60% கொஸ்டின்ஸ் வந்து இந்த 6 லெசனில் இருக்கும். சரிங்களா, 6 லெசன்லேருந்து இந்த 60% கொஸ்டின் இருக்கும். மீதி 40% தான் என்ன இருக்கும் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 6 லெசனில் இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அது எல்லாமே படிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். 1 மார்க்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னதான் ரெண்டுமே பாட்னி அண்ட் சுவாலஜி 1 மார்க்ஸ் வந்து புக் பேக் 1 மார்க்ஸ் இது எல்லாமே படிச்சுங்க. ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து என்னதை பண்ணிடலாம் ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க சரிங்களா, நான் வந்து கம்மியான லெசன்ஸ் தான் சார் என்னால் படிக்க முடியும் அப்படின்னா பாட்னியில் ஃபஸ்ட்டு இந்த லெசன்லாம் படிச்சிருங்க. 1வது லெசன் படிச்சிருங்க, 5 படிச்சிருங்க, 9, 10 படிச்சிருங்க. 6, 7, 8 வந்து அது ஈஸியாக இருக்கும். அதான் எல்லா லெசனுமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. மினிமம் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது இந்த 5 லெசன். இந்த 6, 7, 8 வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஈக்காலஜி சம்மந்தமாக தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ சுவாலஜியில் 10, 11, 12 ஈஸியாக தான் இருக்கும். 12வது லெசன்லாம் எப்படி சுத்தம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்கும். கழிவு மேலாண்மை எப்படின்னு இருக்கும். அது நம்ம அப்படியே வாசிக்கிறப்ப ஃப்ரீயாக படிச்சுட்டே இருந்தால் போதும் சரிங்களா. ஒன்ஸ் வாசித்தாவே நமக்கு வந்து புரிகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 1 to 5 சரிங்களா, இந்த 1 to 5 லெசன் இந்த 5 லெசன் நீங்கள் படித்தா கூட போதும் சரிங்களா. 1 to 5 இங்கே வந்து என்னது 1, 5, 9, 10 இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 6, 7, 8 இங்கே வந்து 10, 11, 12 இதெல்லாமே படிச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லெசன் எல்லாமே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மெத்தட் எல்லாமே என்ன பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி பேப்பர் பர்சன்டேஜ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள் 1 மார்க்ஸ் வந்து நீட்டாக என்ன பண்ணுறங்க எழுதுறீங்க. அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து ஆன்சர் பண்ணும்போது கரெக்டாக அந்த செக்ஷன் என்ன செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு எழுதுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டினியூவாக அப்படியே எழுதுறாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டின் நம்பர் இது எல்லாமே என்ன பண்ணுறதில்ல போடுறதில்ல. முக்கியமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரா. இந்த ட்ரா வரையும் போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரா வரைஞ்சிடுறாங்க. ட்ரா வரைஞ்சிட்டு அதுக்கான பார்ட்ஸ் லேபிள் பண்ணுறதில்ல. கொஸ்டின் வந்து கொடுக்குறப்ப இப்போ 3 மார்க்ஸ் அப்படின்னா ட்ராவுக்கு வந்து 2 மார்க்கும் பார்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க 1 மார்க்ஸும் கொடுப்பாங்க. அந்த 1 மார்க்ஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் பார்ட்ஸ் வந்து அந்த லேபிள் பண்ணணும். தெரியாத பட்சத்தில் விடலாம் சரிங்களா. எனக்கு பார்ட்ஸ் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் அதை விட்டுடலாம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்ஸ் வந்து என்னது தெரிஞ்சும் அது சரியாக லேபிள் பண்ண நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறங்க லேபிள் பண்ணிவிட்டு இப்படி கிராஸ் கோடு போட்டு விட்ருங்க. இங்கே தான் வருது எனக்கு கன்ஃபார்மாக தெரியலனாலும் அந்த படத்தில் அந்த பார்ட்ஸ் இருக்குது சரிங்களா. இப்போ சூழ்காம்பு அதோட சூழோட படம் வரையணும்னு வச்சிங்களேன். சூழ்காம்பு, சூழ்தழும்பு, அந்த கருப்பை இதெல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் எழுதுகிறோம் அப்படின்னா சலாசா இந்த முனையெல்லாம் எழுதுகிறோம் அப்படின்னா எனக்கு எங்கே தெரியலன்னா கூட நீங்கள் அந்த பார்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறங்க எழுதிட்டு ஒரு அம்புக்குறி மாதிரி என்ன பண்ணி வச்சுருங்க போட்டுருங்க. ஒரு சில ஸ்டாஃப் வந்து மார்க் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கு என்ன பண்ணி வந்துடும் மார்க் வந்துடும் சரிங்களா. அதனால் இப்போ தெரிஞ்ச பார்ட்ஸ் என்ன பண்ணுறங்க எழுதிருங்க. எழுதிட்டு கோடாவது என்ன பண்ணி வச்சுருங்க எழுத்துருங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறதுனா பார்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறதில்ல லேபிள் பண்ணுறதில்ல. அதனால் நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டியது 1 மார்க்ஸு ட்ரா கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின் படிச்சிருங்க. யூசஸ்ன்னு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. 5 மார்க்ஸை செலக்ட் பண்ணி எழுதும்போது பாயிண்ட் வைஸ் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி எழுதுங்க. ஈஸியாக நமக்கு வந்து என்ன பண்ணும் ஃபுல் மார்க்ஸ் வரும். அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது முக்கியமான கொஸ்டின்ஸ் இது எல்லாமே பார்ப்போம். முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம். அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.